பார்க்க போற டாபிக் லைட் லெசன்ல பார்ட் 2. சோ ஒளியில பகுதி 2. லாஸ்ட் வீடியோ நம்ம 5th சம்மோட முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல நம்ம 6th ப்ராப்ளம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இது இல்லாம நம்ம என்ன பார்க்கணும்னா ஜெனரலா ஒரு சம் சால்வ் பண்ணும்போது முக்கியமா லைட் லெசன்ல ஒரு சம் சால்வ் பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்றோம், என்னென்ன தவறுகள் பண்றோம் அப்படிங்கறத சேர்த்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பார்க்கலாம். சோ 5th இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா find the power of lens whose focal length is 50 cm. 50 cm குவிய தூரம் கொண்ட லென்ஸின் திறனை காண்க அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப திறன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we already know the formula. power என்ன formula அப்படினு பாத்தீங்கன்னா P is equal to 1 by F. ஓகேங்களா? திறனோட ஃபார்முலா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா குவிய தூரத்தின் ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? தலைகீழ் மதிப்பு தான் வந்து நம்ம குவிய தூரம் அல்லது திறன் அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்போ P is equal to 1 by 50. ஓகேங்களா? சோ 1 by 50 உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.02. ஓகேங்களா? 0.02 diameter அப்படினு போடுவீங்க. உங்களுக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகேங்களா? சமய போட்ட ஆன்சர் என்னது? தப்பு. ஓகேங்களா? சோ எப்படி போடக்கூடாது, இந்த மாதிரி சம்மன் போடக்கூடாது. எப்படி போடணும் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஜெனரலா பண்ற மிஸ்டேக். ஓகேங்களா? சோ நம்ம ஃபார்முலா வந்து P is equal to 1 by F னு இருக்கு. எனக்கு F ஓட வேல்யூ வந்து 15 கொடுத்துட்டாங்க, நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணேன், எனக்கு ஆப்ஷன்ல இருந்துச்சு, அதனால நம்ம அந்த சம் கரெக்ட் அப்படினு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஆனா என்ன தப்பு இந்த சம்ல அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிறது 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர் என்ன மாத்தணும், மீட்டரா கன்வர்ட் பண்ணனும். ஓகேங்களா? 50 சென்டிமீட்டர் மீட்டரா கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிப்போம். ஏன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா diameter is nothing but meter inverse. ஓகேங்களா? சோ diameterன்ற யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவல்னா மீட்டர் இன்வெர்ஸ் ஈக்குவல் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ அப்போ மீட்டர் இன்வெர்ஸ் அப்படினும்போது கொடுத்திருக்கிற சென்டிமீட்டர் நம்ம என்னவா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்தணும். சோ ஒரு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்தாலும் அந்த மீட்டரா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணனும், 100 ஆல டிவைட் பண்ணனும். ஓகேங்களா? சோ அப்போ 50 divided by 100 மீட்டர். ஓகேங்களா? சோ அப்போ 0 0 we cancel, 1 5 is 5, 2 5s are 10. ஓகேங்களா? சோ அப்போ 50 centimeter is nothing but 1 by 2 meter. ஓகேங்களா? அது 0.5 மீட்டர். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபிராக்ஷன் கன்வீனியன்ட்டா இருந்தா ஃபிராக்ஷன் போட்டுக்கோங்க, இல்ல டெசிமல் பாயிண்ட் கன்வீனியன்ட்டா இருந்தா டெசிமல் பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்போ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P is equal to 1 by F which is equal to 1 by 1 by 2. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டினாமினேட்டர்ல அகைன் ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், நியூமரேட்டர் போயிடும். ஓகேங்களா? சோ அப்போ உங்களோட ஆன்சர் 2 diameter. ஓகேங்களா? ஆப்ஷன் C is your correct answer. Okay, sum numbers எப்படி போடுவாங்கன்னா P is equal to 1 by F which is equal to 1 by 0.5. ஓகேங்களா? சோ 1 by 0.5 போடினா மேல 10 கீழ 10 ஆ மல்டிபிள் பண்ணுவீங்க. சோ 10 by 5 மாறும். சோ கேன்சல் பண்ணினா 2 வரும். அகைன் உங்களுக்கு 2 diameter தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூஷன் மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஏன்னா வந்து क्वेश्चनல உங்களுக்கு 50 சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும், மீட்டரா கன்வர்ட் பண்ணனும். மீட்டரா கன்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அத டயமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணனும். ஓகேங்களா? அதாவது இன்வெர்ஸ் எடுக்கணும். புரியுதுங்களா? சோ நாம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றது நம்மள விட क्वेश्चन பேப்பர் எடுக்கிறவங்க தான் தெளிவா தெரியும். சோ அதனால வந்து கண்டிப்பா நம்ம பண்ற மிஸ்டேக்க ஒரு ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க. நாம அத என்ன பண்ணனும்னா கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் அடிச்சுடுவோம். ஓகேங்களா? சோ நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் இது. ஓகேங்களா? ஓகே फ्रेंड्स, நம்ம அடுத்து என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஸ்விமிங் பூல்ல வாட்டரோட டெப்த் என்ன இருக்கு அப்படினா 10 மீட்டர் இருக்கதாகவும், ஆனா அந்த டெப்த் நமக்கு எவ்வளவு தெரியுதுன்னா 7.5 மீட்டர் தான் டெப்த் இருக்கிற மாதிரி தெரியுதாகவும் சொல்றாங்க. அப்படினா நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு நீச்சல் குளத்தில் 10 மீட்டர் அளவுக்கு தான் நீரோட ஆழம் இருக்கு, ஆனா உங்களுக்கு 7.5 மீட்டர் ஆழம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அதோட ஒளி விலகல் எண் என்ன அப்படினு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்விமிங் பூலை எடுத்துக்கிறேன். நீங்க நேர்ல ஒரு ஸ்விமிங் பூல் பாத்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்விமிங் பூல்ல இறங்கினா நம்ம கால் அளவுக்கு தான் தண்ணி வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனா நீங்க இறங்கி பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், உங்க கழுத்து அளவுக்கு தண்ணி இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகலால ஏற்படுது. ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு ஷாலோவா தெரியுது.
மேலோட்டமா ஆழம் கம்மியா தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா refraction, அதாவது ஒளி விலகல். சோ அந்த மதிப்பை கால்குலேட் பண்றது தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒளி விலகல் எண், refractive index அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இது நான் லாஸ்ட் வீடியோல அந்த ஃபார்முலா நான் சொல்லல. இந்த வீடியோல நீங்க அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சோ refractive index நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா mu அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இங்க வந்துட்டு height of object divided by apparent height. ஓகேங்களா? height of objectன்றது இங்க ஒரிஜினல் height குறிக்குது. apparent height அப்படின்றது உங்களுக்கு தோற்றத்தோட height குறிக்குது. ஓகேங்களா? apparent height. ஓகேயா? சோ அப்போ பொருளின் உயரம் divided by தோற்ற உயரம். ஓகேயா? சோ அப்போ உங்களுக்கு ஒரிஜினல் ஹைட் என்னன்னு கொடுத்திருக்காங்க அல்லது ஒரிஜினல் டெப்த் என்னன்னு கொடுத்திருக்காங்க 10. ஓகேயா? சோ தோற்றம் அல்லது அப்பேரண்ட் ஹைட் என்னன்னு கொடுத்திருக்காங்க 7.5. ஓகேங்களா? சோ இப்படிதான் உங்களோட கால்குலேஷன் இருக்கும். சோ மியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இத கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? சோ இத நான் ஹோல் நம்பரா மாத்துறதுக்காக 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ அப்போ 100 divided by 75 வரும். சோ 25 க்கு டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 into 25 100, 3 into 25 75. ஓகேங்களா? அதே மாதிரி மேலேயும் உங்களுக்கு ஹைட் கீழேயும் ஹைட். சோ சேம் குவாண்டிட்டியால நீங்க டிவைட் பண்றதுனால உங்களுக்கு mu refractive indexக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. ஓகேங்களா? சோ நோ யூனிட், அலகு இல்லை. அலகு இல்லை. ஓகேங்களா? சோ இதை ஏன் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த क्वेश्चनவே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது which of the following has no unit, கீழ் கொடுக்கப்பட்டுள்ளதில் எதற்கு அலகு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லிருப்பாங்கன்னா refractive index உங்களுக்கு ஆன்சரா சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்போ மியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4/3. சோ 4/3 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் A. சோ ஆப்ஷன் A is my answer. ஓகே फ्रेंड्स, அடுத்து என்ன சம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8th சம்ல மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? மேக்னிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபார்முலா பார்த்திருக்கோம். சோ மேக்னிஃபிகேஷன் m is equal to v/u. ஓகேங்களா? சோ v னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு லென்ஸ் நடுவுல இருந்துச்சு அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம u அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு பொருளுக்கும் லென்ஸுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் அது வந்து நம்ம u அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே வந்து ஒரு லென்ஸுக்கும் இமேஜ், ஓகேங்களா, பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா v அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த v அப்படின்றது வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ், u அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ரெண்டோட வேல்யூமே கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? சிம்பிளா டிவைட் தான் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இங்க v ஓட டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் between distance of object. ஓகேங்களா? so distance of object வந்து உங்களுக்கு 24 வரும். distance of image வந்து 8 னு கொடுத்திருக்காங்க. imageன்றது தான் உங்களுக்கு v ஓட வேல்யூ, object அப்படின்றது u ஓட வேல்யூ. ஓகேங்களா? so image ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8, object ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24. so கேன்சல் பண்ணீங்கன்னா 1 8 is 8, 3 8s are 24. ஓகேங்களா? so இங்க 1/3 எதுமே ஆன்சர் இல்ல. சோ அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 0.33 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் B is my answer. சோ அப்போ உருவ பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா the given lens ஓட மேக்னிஃபிகேஷன் 0.33 இருக்கு. ஓகேங்களா? இந்த மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிட் இல்ல. சோ நோ யூனிட், அலகு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஏன் அலகு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் டிஸ்டன்ஸ் இதுவும் டிஸ்டன்ஸ். சோ மீட்டர் மீட்டர் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? இங்க 8 மீட்டர் அப்படி போடுவீங்க, இங்கேயும் இந்த சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க 8 சென்டிமீட்டர் போடுவீங்க, இங்கேயும் வந்து 24 சென்டிமீட்டர் போடுவீங்க. சோ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். அதனால தான் உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் உருவ பெருக்கத்துக்கு என்ன கிடையாதுன்னா யூனிட் கிடையாது. சோ நோ யூனிட். ஓகேங்களா? அதாவது அலகு இல்லை.
ஓகே ஓகே फ्रेंड्स நாம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனான ஒரு மூணு சம் பார்த்திருக்கோம் சோ மூணு சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சம் சோ லைக் லெசன்ல இருந்து இந்த 8 क्वेश्चनல இருந்து அதாவது இதே क्वेश्चन கிடையாது இந்த மாடல்ல இருந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சம்ஸ் கேட்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ அதே மாதிரி லைக் வேற என்ன கேட்கலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா total internal reflection ஓகேங்களா சோ அப்போ முழுவாக எதிரொலிப்பு அதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चन வரலாம் சோ அப்ளிகேஷன் ஓரியன்டா क्वेश्चन கேட்பாங்க ஓகேங்களா சோ ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது இல்ல வந்து டைமண்ட் எப்படி வந்து மின்னுது இந்த மாதிரி கேட்கலாம் சோ வேற என்ன கேட்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூஸ் கேட்கலாம் ஓகேங்களா ஏர் என்ன வேல்யூனா 1 கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா 1.5 அதே வந்து உங்களுக்கு வாட்டருக்கு பாத்தீங்கன்னா 1.33 இந்த மாதிரி வந்து அதோட வேல்யூஸ் கேட்கலாம் அதே மாதிரி கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன டைமண்டோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன அப்படினு கேட்கலாம் 24.4 அதே வந்து டைமண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்கலாம் அது வந்து உங்களுக்கு 2.42 ஓகேங்களா சோ இந்த மாதிரி என்ன வேல்யூ வேணாலும் கேட்கலாம் சோ உங்களுக்கு வந்து இப்போ எப்படி எக்ஸாம்ல क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ப்ராப்ளம் ஓரியன்டடாவும் இந்த மாதிரி வேல்யூ ஓரியன்டடாவும் கேக்குறாங்க கான்செப்ட் கூட தாண்டி ஓகேங்களா சோ கான்செப்ட் கேட்கல நான் சொல்லல கான்செப்டும் கேக்குறாங்க சோ ஒரு 5 क्वेश्चन கேக்குறாங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டடா ஒரு 1 क्वेश्चन அல்லது 2 क्वेश्चन தான் வருது பேலன்ஸ் இருக்கிற 3 क्वेश्चंस வந்து உங்களுக்கு எதுல இருந்து வருது அப்படி பாத்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் அண்ட் வேல்யூ ஓரியன்டடா வருது சோ லைக் லெசன் நல்லா பாத்துக்கோங்க சோ லைக் லெசன் ரொம்ப முக்கியமான லெசன் இன் பிசிக்ஸ் ஓகே थैंक यू फ्रेंड्स